இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பேசுறது, அதுக்கப்புறம் அந்த சர்ச்சையை உண்டாக்குற மாதிரி அந்த ப்ரோக்ராமே அதுதானங்க. இல்லைன்னா நாசா விஞ்ஞானிகளை உருவாக்குறதுக்கு அந்த ப்ரோக்ராம் காமன் மேனுன்னு சொல்லி பிராண்ட் பண்ணுறதுக்காக மக்களை வந்து இந்த மாதிரி பிராண்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி இறக்கியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஆமாம், இன்னும் இருக்கிறவனெலாம் கிறுக்கு பிடிச்சவனெலாம் உள்ள அடுத்த சீசனில் வருவாங்க. அப்போ கஷ்டப்படுறேன் பார்ப்பான்ல, வேணடா இப்போ எருமை மேய்ச்சிருந்த நாய் இது போச்சு, ஏதோ தர்பூசணி கீழே கடத்தை எடுத்து கடிச்சிது, வீடை கட்டிட்டான் ஊரில் கிராமத்தில். இப்போ நம்மளும் இந்த மாதிரி எதையாவது சாணி எடுத்துப்போம். அது உடலை விற்கிறது, காசுக்காக விற்கிறது. இது வந்து இந்த இடத்துல கடைசி நிலை. இப்போ இந்த ரெண்டுக்கும் ஒருத்தன் போகிறான்னு இதில் நல்ல வியாபாரமாக இருக்குது. இதை நம்ம கார்ப்பரேட்டாக எடுத்து ப்ராஸ்டியூஷன் பண்ணலாம். இவ்வளோ விட நம்ம 10 மடங்கு சூப்பராக இருக்கும். இவெல்லாம் சும்மா கவர்ச்சியாக வீடியோ போடுறா, கார் வச்சுருக்கா, பங்களா வாங்கிட்டேன்றா, மாதம் 10 லட்சம் வருதுன்றாங்க. நம்ம 25,000-30,000 சம்பளம் வாங்கிட்டு நாள் ஃபுல்லாக வேலைக்கு போய்ட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம போட்டு பார்க்கலாமே அப்படின்னு உள்ளே இறக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இப்போ ஃபுல்லாகவே நியூடு படம் தான் ஓடுது. இப்போ வெர்டிக்கல் மூவின்னு ஒன்று வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பயங்கர செக்ஸியாக தான் போயிட்டுருக்கு. தமிழில், ஹிந்தியிலலாம் ஃபுல்லாக நியூடாக தான் போயிட்டுருக்கு. இவங்க தான் வந்து என்னை வந்து நைட்டில் வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து அதை ஒரு காரணமாக காட்டி எலிமினேட் பண்ணுறாங்க. ஆமாம், அப்படி தான் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி நைட்டியில் வந்தோடனே இப்போ நான் கல்யாணமாக பண்ணி வைப்பாங்க. இந்த லேடி வந்து ஏதோ பிஜி படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவள் அதுக்கும் தயார் தான். அதுக்கு இல்லை, வேறு எதுக்குமே தயார் தான். பட் ஆனால் அது டிவியில் போட முடியாதனால வேணும். ஒரு 2 வருஷத்தில் 2 பீஸ் வரும். அடுத்த வருஷம் கூட வந்துடும். 2 பீஸில் பெண்கள் ஒரு 200 கலந்துக்கலான்னா ஒரு 20,000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் ஒரு 2,000 பேர் எடுத்து இவங்க பார்த்து சரி இது ஏன்னா அவர்களுக்கு எப்படின்னா எளிமையாக முன்னேறணும். நியூடாக வர சொன்னாலும் வர்றதுக்கு ஆள் தயாராக. இந்த ஷோவில் ஆக்சுவலாக இந்த மாதிரியான கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப மற்றவங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி பார்க்கும்போதே அப்யூசிவாக இருக்குது. அதுவே பூரா பூமர் வயசானவங்க அவங்கள அப்டேட் இல்லாத ஐத்தறிச்சல சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அட்வான்ஸாக போயிட்டுருக்கு, எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க பழைய கதையை பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா சேரில் உட்கார்றது வந்து பராண்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அதுவும். ஆமாம், அது போட்டின்னு வரும்போது சண்டைன்னு வந்து அது கிளியாத சட்டை எங்கே இருக்குது? சண்டைன்னு வந்து சட்டை கிளியை தான் செய்யும். இனிமேல் சேரும் உடையும். சேர் உடையிறதுலாம் பிரச்சனை இல்லை. அவன் வேறு எதாவது பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சீசனில் வந்து நாய் நரியெல்லாம் ஓட விட்டு இப்போ மூச்சு வாங்க, இதெல்லாம் சாதாரண விளையாட்டு. இதுவும் ஒர்க் அவுட். போன டைம் ஃபெயிலியர் பிக் பாஸ், இந்த டைம் அட்ரு ஃப்ளாப் ஆக போகுது. இந்த வெளியே அந்த கண்டஸ்டண்ட்டுகளும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த ஜட்ஜுகளையே திட்டுறாங்க. இருக்கிற ஆரி, அப்புறம் வந்து ஜட்ஜுன்னு சொல்லாதீங்க, தெருப்பொறிக்கல. தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணல் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு உமாபதி சார் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார், பிக் பாஸ் சீசன் 10 ஆக்சுவலாக இந்த வாட்டி வரப்போகுது. அதில் வந்து அத்தனை கண்டஸ்டன்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்புலாம் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் மாதிரி பிக் பாஸ் காமன் மேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்னொரு ஷோ ஒன்று பண்ணுறாங்க. இப்போ அந்த ஷோவுக்கு வந்து ஆள் எடுத்து அதில் இருந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அந்த பற்றி செய்திலாம் கேள்விப்பட்டீங்களா? சர்ச்சையாக இருக்குது நிறைய விஷயங்கள், எதாவது பார்த்தீங்களா? இல்லை, சர்ச்சையாக என்ன இருக்குது? இல்லை, ஒரு டிவி நிகழ்ச்சி எதுக்கு இவ்வளோ பெருசாக இது பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்தா மக்கள் வந்து அதை நோக்கி படையெடுக்கிறாங்கன்றதுனால நீங்கள் அந்த கேள்வியை கேட்குறீங்க. 2 விஷயந்தான் இந்த உலகம் தோன்றிய காலத்தில். அது எப்போ மாறுச்சுன்னு தெரியல. பணம்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, பண்ட மாற்றுன்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்திருக்கும். அப்போ வந்து என்னென்னா அந்த காலகட்டங்களில் வயசான ஆட்களுக்கு, ஆதிவாசியாக இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வயசு வரைக்கும் அவர் வேட்டையாடி கொடுத்துருப்பாரு. மனைவி மக்கள் பிள்ளைக்கு பிறந்தக்காரங்கெலாம் கொடுத்துருப்பாரு. ஒரு கட்டத்தில் வயசானோடனே இவங்க போய் அதை பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் இருந்தது. அதற்கப்புறம் வந்து பணம் பண்ற மாற்று முறையெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிச்சை எடுக்கிறதே வந்து. பிச்சை எடுக்கிறது சமீப காலத்தில் தான் வந்துருக்கும். ஏன்னா ஏதாவது பெற்றோர்களே தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் சரி ஒரு காலத்தில் இருந்திருக்காங்கன்னு ஏதோ ஒரு கஞ்சி நாள் வச்சு ஊற்றி தான் காப்பாற்றாங்க. பிச்சை எடுக்கிறது அப்படின்றது வந்து கடைசி நிலை. ஒரு மனுஷன் வந்து எப்படின்னா தன்மானத்திலோட கடைசி ஒரு நிலை. இந்த மாதிரியான ஒரு கேவலமான நிலைக்கு யாவனும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கடைசி நிலை தான் பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுக்கிறதுனா எல்லாத்தையும் விட்டுட்டு, தன்மானம் மனுஷனுக்கு மானவமானம் வேணும், விட்டுட்டு கடைசியாக ஒருத்தன் பிச்சை எடுக்கிற அளவுக்கு போகிறான்னா அவன் தான் இருக்கிறதுலே கடைசி நிலையில் இருக்கக்கூடிய மனிதன். அதே மாதிரி நீங்கள் பெண்கள் ஆண்கள் உறவு வச்சுக்கிற யாரோட உறவு வச்சுக்கலாம். அது தேவைக்கும் ஆசைக்கு தகுந்த மாதிரிலாம் மாறும், அதெல்லாம் வேறு. ஆனால் அதை வியாபாரமாகறான்ல, அதுதான் ப்ராஸ்டியூஷன். அது உடலை விற்கிறது, காசுக்காக விற்கிறது. இது வந்து இந்த இடத்துல கடைசி நிலை, கேவலமான நிலைன்றது இது. பிச்சை எடுக்கிறன்றது கேவலமான நிலைன்னு ஒன்று. இப்போ இந்த ரெண்டுக்கும் ஒருத்தன் போகிறான்னு வச்சு, இப்போ பிச்சை எடுத்திங்கன்னா 3 வேளை நல்லா சாப்பிட்லாம். சரியான இடத்த மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போதும். புரியுதா உங்களுக்கு? நல்ல ஒரு பிரியாணி கடை,
அவன் என்னன்னா கடைசியில் ஒரு 2:30 3 மணி 3 மணி 4 மணிக்கு ஏதாவது ஒரு பிரியாணினாலும் ஏதோ வேஸ்ட்டாக போகிறத கொடுத்துருவான். டெய்லி சாப்பிட்லாம். அது மாதிரி காலையில் ஒரு சைவ ஹோட்டல் இப்படி சாப்பிட்டு நல்லா கொழுத்துருப்பாங்க. சாதாரண மனிதர்களோட நம்மலாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாரித்து அரிசி வாங்கி சாப்பாடு ஆக்கி சாப்பிட்றோம், இல்லை ஒரு கடையில் போய் சாப்பிட்றோம் அந்த வருமானத்தை வச்சு. அதே மாதிரி பெண்கள் வந்து எந்த வேலையுமே செய்யாமல் அந்த இயற்கையாக படைக்கப்பட்ட உடலை வியாபாரம் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து இந்த கடைசியில் இதை வந்து அசால்ட்டாக செய்யக்கூடியது தான் இன்றைய காலகட்டத்துடைய சில அமைப்புகள் பண்ணுறோம். இதில் நல்ல வியாபாரமாக இருக்குது. இதை நம்ம கார்ப்பரேட்டாக எடுத்து ப்ராஸ்டியூஷன் பண்ணலாம், அதுக்கு ஆள் தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா சரியான ரேட்டு கிடைக்கல, புரியுதா அவங்களுக்கு? அப்படின்போது அந்த மாதிரியா இருக்கிறவர்கள் இருக்கும்போது என்னென்னா இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு நல்ல இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் இந்த பிக் பாஸை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. கார்ப்பரேட் மார்க்கெட் இது, கார்ப்பரேட்டில் மார்க்கெட் பண்ணுறாங்க, புரியுதா அவங்களுக்கு? இந்த பிச்சை எடுக்கிறத ஏன் மார்க்கெட் பண்ணுறேன்னா அதில் வந்து 3 வேளை சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும், அதை வந்து மார்க்கெட் பண்ண முடியாது, புரியுதா அவங்களுக்கு? ஸோ அதனால் இன்னும் அதில் இறங்கலாம், அதில் புதுசு கான்செப்ட் கிடைஞ்சனாலும் அதில் இறங்குவாங்க. இது வந்து ஒரு பக்கம் இதை எடுத்து வச்சுருக்கீங்க. இது வந்து நவீன கால கார்ப்பரேட்டில் உள்ள எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இறங்குவாங்க, அதற்கு ஆட்கள் எல்லா காலகட்டத்திலையும் தயாராக இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது சோசியல் மீடியாவில் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சோசியல் மீடியா எப்படி நீங்கள் காம்படிட் பண்ணுவீங்க? சோசியல் மீடியாவுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. 2 ஃபோன் இருந்தால் போதும், இல்லை ஒரு ஃபோன் இருந்தால் போதும், அதுவும் ஒரு போன ஃபோன் இருந்தால் போதும். அதுலேயே வந்து என்னத்தை வேணாலும் எடுத்து போட்டிங்கன்னா அதை பார்க்குறதுக்கும் ஏகப்பட்டிருக்கும், ஆள் ஏகப்பட்ட பேர் இருக்கான். அப்போ கோடிக்கணக்கான ரூபாய் 100 கோடி 200 கோடி 500 கோடி செலவு பண்ணி ஒரு சேனலை நடத்துகிறவன் எப்படி இவனோட காம்படிட் பண்ண முடியும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ இவனை வந்து லட்சக்கணக்கான 5 மில்லியன்றான் 10 மில்லியன்றான் பலூன் அக்கான்றாங்க. அது பார்த்தா 1 மில்லியன், எந்த வீடியோ போட்டாலும் 1 மில்லியன் போகுதுன்றாங்க. பீரோ அக்கான்றாங்க, டெய்லர் அக்கான்றாங்க, ஜிம் அக்கா, ஆமாம் எப்படின்றாங்க. இந்த உடலை காமிச்சா அப்போ என்ன ஆகுன்னா இந்த சோசியல் மீடியாவோட பேசிக் கான்செப்டே அதுதான். எப்படின்னா ஒரு சிலரை வந்து கேவலமான வேலை செய்ய வச்சு ஒழுங்காக உழைச்சி சாப்பிட்டுட்ருக்காங்க ஒரு 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 சமூகம் இருக்குல்ல, இந்த சமூகத்தை இந்த பக்கமாக திருப்புறது. இவ்வளோ விட நம்ம 10 மடங்கு சூப்பராக இருக்கும். இவெல்லாம் சும்மா கவர்ச்சியாக வீடியோ போடுறா, கார் வச்சுருக்கா, பங்களா வாங்கிட்டேன்றா, மாதம் 10 லட்சம் வருதுன்றாங்க. நம்ம 25,000 30,000 சம்பளம் வாங்கிட்டு நாள் ஃபுல்லாக வேலைக்கு போய்ட்டு வந்துட்டுருக்கேன். 50,000 ஐடியில் வாங்குகிறோம், 60,000 வாங்குகிறோம். அதுக்கு இத்தனை தலைவலி, இவ்வளோ பிரச்சனை, நைட் ஃபுல்லாக முடிக்க வேண்டியது இருக்குது. சரி நம்மளும் இவ்வளோ விட சூப்பராக இருக்கும், 10 மடங்கு சூப்பராக இருக்கும், நம்ம போட்டு பார்க்கலாமே அப்படின்னு உள்ளே இறக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சோசியல் மீடியா. அது பெண்ணை மட்டும் இல்லை, ஆணையும் சரி. அது இப்போ வந்து அப்படி இருக்கிற சோசியல் மீடியா. அப்போ சோசியல் மீடியா காம்படிட் பண்ணணும்னா ஒரு சேனல் என்ன பண்ணுவோம்? இவன் செய்கிறத ஒரு காலத்தில் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான், இப்போ அவன் இவனை தாண்டி போயிட்டான். போகும்போது இப்போ அவன் செய்கிறத இவன் செய்கிறான். அப்போ அதுலேருந்து ஆட்களை பொறுக்கி அவங்கள வச்சு இவன் சம்பாதிக்கிறான். அப்படின்றது தான் இந்த பிக் பாஸ். அதுக்குன்னு இப்போ வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க, 2 பஸ் இருக்குது, கூட்டமாக போயிட்டு அடிச்சுக்கிட்டு போய் பஸ்ஸில் ஏறுங்க. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து 2 மணி நேரம் இருக்கணும், காற்று எதுவுமே இல்லாமல் வந்து புழுக்கத்தில் அந்த 2 மணி நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து இவங்களே வந்து நைட்டியோட வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள ரெஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த கண்டஸ்டண்ட்டே சொல்கிறாங்க. நைட்டியோட வந்தா என்ன? இல்லை, அந்த போட்டு வந்ததுக்காக அவங்களே வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. இவங்களே தான் ஸ்கிரிப்டிங் தான் வந்து வர சொல்லியிருக்காங்க போல். அந்த அந்த கண்டஸ்டன்ட் வந்து அப்படி தான் இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து என்னை வந்து நைட்டில் வர சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களே வந்து அதை ஒரு காரணமாக காட்டி எலிமினேட் பண்ணுறாங்க. ஆமாம், அப்படி தான் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி நைட்டியில் வந்தோடனே இப்போ என்ன கல்யாணமாக பண்ணி வைப்பாங்க சொல்கிறாங்க. அப்போ நைட்டியில் வந்தால் எதை வேணால் இப்போ அடுத்து இப்போ நீங்கள் 15 வரைக்கும் இப்போ எடுப்பீங்க. எப்படியோ 15ல் பார்த்தீங்கன்னா வேறு இது போட்டு வர சொல்லுவாங்க, வருவாங்க. 2 பீஸில் வர சொன்னாலும் வருவாங்க. அதுக்கு ஆள் தயாராக இருக்குது. நியூடாக வர சொன்னாலும் வர்றதுக்கு ஆள் தயாராக இருக்குது. இப்போ உன்னை பிக் பாஸில் எடுத்துக்கிட்டோம், நீ நியூடாவா அப்படின்னு சொன்னாலும் தயாராக ஆள் இருக்குது. ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, 100கணக்கான பேர் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு எப்படின்னா எளிமையாக முன்னேறணும். இதில் என்ன ஆயிரப்போகுது? இப்போ செலெக்ஷன் கமிட்டி 4 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம நியூடாக நின்னா என்ன ஆயிரப்போகிறோம்? செத்தா வேறப்போகிறோம். புரியுதா அவங்களுக்கு? அதுலேருந்து நம்ம பூஸ்டப் ஆயிடும்ல, ஒரு 25 லட்ச ரூபா கிடைக்கும், ஃபெமிலியர் ஆயிடுவோம் நேஷ்னல் இது ஸ்டேட் ஃபுல்லாக. ஒரு 5 வருஷம் வாழ்க்கை பயங்கரமோட அதை வச்சு வாழ்க்கையை செட்டில் பண்ணிடலாம்ல.
அந்த ஒரு ஹைப்பு, அந்த ஒரு அட்டென்ஷன் அதுக்காக தான் இருக்காங்க. அதை உருவாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவும் இருக்குது. அதுகிட்ட தோற்று போன மீடியாக்கள் வந்து அதை செய்ய தயாராகிடுச்சு. அதுக்காக தான் வந்து கார்ப்பரேட் களவாணிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சென்சாருக்குள்ளே வரமாட்டான், அவனை தொடவே முடியாது. நீங்கள் சென்சார்னிங்கன்னா உங்களை சென்சார் பண்ணி விட்ருவான். புரியுதா அவங்களுக்கு? அப்போ ஓடிடி பிளாட்ஃபாரத்துலேயும் சோஷியல் மீடியாலேயும் இந்த டிவிலையும் எல்லா விதமான விஷயத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டான். சரி, இந்த முட்டாள் கவர்மெண்ட் இருக்குல்ல, நீ வந்து என்ன பண்ணுற, இது நீதிமன்றங்கள் வேறு இருக்குது, எல்லாமே இருக்குல்ல, படத்துக்கு சென்சார்ன்றல எவன் போய் படம் பார்க்குறான்? எந்த காலத்தில் இருக்கீங்க நீ? படத்துக்கு சென்சார்ன்றீங்க. படத்துக்கு வந்து தேடி போய் தான் பார்க்கணும். அவன் எங்கேயோ தேட்டரில் ஓட்டுறான், தேடி போய் பார்க்கணும். அதுக்கே சென்சார் போடுறேன். உன் வீட்டுக்குள்ளேயும் கையில் ஃபோனில் வந்து பூரா நியூடிட்டியும் இதுவும் போயிட்டுருக்கேன். அதை நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா கவர்மெண்ட்டை பதில் இருக்காது. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையும் எது வேணாலும் பார்க்கலான்ற மாதிரி வச்சுக்கிட்டு டிவியில் என்னென்னமோ ஓடுது, என்னென்னமோ டைலாக் போடுது. நீ எதுக்கு சென்சார்னு சினிமாவுக்கு வச்சுருக்கீங்க? அதை விட 100 மடங்கு இதில் ஓடிடிலையும் இதுலேயும் போயிட்டுருக்கு. முழு நியூடு படம் வரப்போகுது. ஏன்னா அவங்க பெர்மிஷன் தரல. இன்னும் வந்து யூடியூப்லேயும் இதையும் தரல அப்படின்னா, ஓடிடியில் அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, யூடியூப்பும் ஃபேஸ்புக்கும் அதை அலோவ் பண்ணலைன்னா அவன் நிற்க முடியாது. எப்படி டிவிக்கு இந்த நிலமை வந்து சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுறாங்களோ, அதே மாதிரி சோஷியல் மீடியா வந்து ஓடிடினால் காலியாகி ஓடிடியில் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஃபுல்லாக. ஓடிடியில் ஃபுல்லாகவே நியூடு படம் தான் ஓடுது இப்போ. ஏன்னா அவங்க போட்டு இந்த இத்து போன படங்கள்லாம் வாங்கி போட்டு எவனும் அதில் பார்க்குறதே கிடையாது. இப்போ வெர்டிக்கல் மூவின்னு ஒன்று வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பயங்கர செக்ஸியாக தான் போயிட்டுருக்கு. தமிழில் நீங்கள் இங்கிலீஷில் ஹிந்திலலாம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நியூடாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இது இன்னும் வந்து சோஷியல் மீடியா, இப்போ சோஷியல் மீடியா அடுத்து நிற்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே போயிடும். ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து அதான் இன்ஸ்டாகிராமில் தான் போயிட்டுருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராமில் 3 செகண்ட்ஸ் செலவு பண்ணுவான் எதுவாக இருந்தாலும். இவங்க 1.5 செகண்ட்ஸில் ஒரு வீடியோ போடுறாங்க, நியூடு வீடியோ. 1.5 செகண்டில் ஒரு நியூடு வீடியோ போடுறாங்க. அது டாப்பில் பிச்சுக்கிட்டு போயிடுது. இப்போ இதை எப்படி நீங்கள் தடுப்பீங்க? ஏன் தடுக்கலை நீங்கள்? ஏன் அதுக்கு சென்சார் வைக்கல அப்படின்னா, கார்ப்பரேட் களவாணிகள் விட மாட்டான். அவன் ஆட்சியை கவுத்து விட்ருவான். போய் அவன் வேலையை பாரியா நீ அப்படின்ற மாதிரி. மோடி வீடியோவே வந்து போடுறாங்க. மோடி வீடியோவே கேவலமாக போட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ இந்த மானங்கட்ட ஆட்சிகள் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து பாவப்பட்ட பிக் பாஸ் அப்படி சொல்லிட்டீங்க, இந்த கோமாளிகளை பற்றி பேசிட்டீங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த நைட்டி அப்படின்ற அந்த காஸ்டியூம் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரோட ஒய்ஃப் வந்து ஒருத்தரோட போகும்போது வந்து வீட்டை விட்டு போகும்போது நடுராத்திரியில் வந்து நைட்டி காஸ்டியூமோட போனதை வந்து ட்ரெண்ட் ஆனதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லையா? அது இது என்ன அசிங்கம்? நைட்டியோட அது ஓடிடுச்சு, டைம் இல்லை அதுக்கு. அவன் தூங்கிட்டு இருக்கான், ட்ரெஸ்ஸஸ் ஒரு ட்ரெயின் பெட்டிக்கிட்டி தட்டி சவுண்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓடும் போது அவன் வேறு நிற்கிறான் வெயிட்டிங்கில். அப்போ எதாக இருந்தால் என்ன, கையில் கிடந்துட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. அதெல்லாத்தையும் அதே மாதிரி தான் இந்த லேடி வந்து ஏதோ பிஜி படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் அதுக்கும் தயார்ன்றான். அதுக்கு இல்லை, வேறு எதுக்குமே தயார் தான். பட் ஆனால் அது டிவியில் போட முடியாதனால இது வரைக்கும் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் அடுத்த சீசன் 15லலாம் வந்துடும் எல்லாம். அது வந்துரும்னு இல்லை, இது ஏற்கனவே இருந்தது தான். அழகி இப்போ அது தப்பே கிடையாதுன்றவாங்க. தப்பே கிடையாது தான். நீ அழகி போட்டியில் எல்லாமே உண்டு தெரியுமில்ல. இன்றைக்கி நேரத்தில் அழகி போட்டிகள் 50 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. என்றைக்கு ஃப்ரான்ஸில் ஆரம்பித்தாங்களோ 70-80 வருஷத்துக்கு முன்னாடி 1920s 25 அழகி போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இருந்தே எல்லாமே இருக்குது. ஸ்விம்மிங் சூட்டில் எல்லாத்தையும் வரிசையாக நிற்க வச்சு பயங்கர செக்ஸியாக ஃபோட்டோ வீடியோ எடுப்பாங்க. அதில் அவங்க உடல் அழகை காட்டணும். அதுக்கப்புறம் காஸ்டியூமில் உடல் அழகை காட்டணும். காஸ்டியூமில் நல்லா இருக்காங்களா, 2 பீஸில் நல்லா இருக்காங்களா அப்படின்றது எல்லாத்தையும் மார்க் போடுவாங்க. அங்கமாக போடுவாங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும். இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது, பழசு தான். இது வந்து என்னென்னா இப்போ பிக் பாஸில் அடுத்து வந்துடும். இப்போ இந்த சீசனில் வந்து நாய் நரியெல்லாம் ஓட விட்டு மூச்சு வாங்க, இதெல்லாம் சாதாரண விளையாட்டு. இதுவும் ஒர்க் அவுட். போன டைம் ஃபெயிலியர் பிக் பாஸ், இந்த டைம் அட்ரு ஃப்ளாப் ஆக போகுது. ஏன்னா எவனையோ போட்டு வச்சு என்ன கான்செப்ட் அவங்க இழந்துட்டாங்க. 10 வருஷம் ஆச்சா, பல அவுடேட்டட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா உலக அழகி போட்டியில் இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. இப்போ அந்த உலக அழகி போட்டியில் இதே கம்பி தான் சுற்றுவாங்க. எப்படின்னா பெண்ணோட அறிவை டெஸ்ட் பண்ணுறாங்க. அறிவு இருக்கே, எவ்வளவுமே அவுத்து போட்டு வர மாட்டாளே, புரியுதா? அங்கமாக அவளை வந்து பிரித்து மேய்ஞ்சிருவாங்க, புரியுதா அவனுக்கு?
அதை அதை வந்து எலைட்டாக இருக்கிறவங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க, அதுக்குன்னு ஆள் இருக்குது, காசு இருக்கிறவங்க தான் அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இப்போ மிடில் கிளாஸ் வீட்டில் இருக்கிறதெல்லாம் போயிடும். 2 பீஸில் வரும். இப்போ அடுத்த வருஷம் பாருங்கள். இந்த ஷோவில் ஆக்சுவலாக இந்த மாதிரியான கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப மற்றவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி அப்யூசிவாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து வியூவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. எந்த வியூவர் சொல்கிறாங்க? பூமர் வியூவர் சொல்லுவாங்க. ஃபுல்லாக ட்வீட்ல எல்லாம் பார்க்கும்போது அது பூரா பூமர் வயசானவங்க, அவங்கள அப்டேட் இல்லாத சேர் எல்லாம் கீழே ஃபுல்லாக கொட்டிட்டு போய் அவங்களுக்கு வயிற்றுச்சலுங்க, அவ்வளோதாங்க. வயிற்றுச்சலை சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அட்வான்ஸாக போயிட்டுருக்கு, எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க பழைய கதையை பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு சேர்ல உட்கார்றதுக்கு வந்து பராண்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு, அதுவும் ஆமாம், அது போட்டின்னு வரும்போது சண்டைன்னு வந்து அது கிளியாத சட்டை எங்கே இருக்குது? சண்டைன்னு வந்து சட்டை கிளிய தான் செய்யும். இனிமேல் சேரும் உடைய தான் செய்யும். அதில் என்ன இருக்குது? சேர் உடையிறதுலாம் பிரச்சனை இல்லை. அவன் வேறு எதை பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் சேர் உடையிறதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து பின்தங்கிய ஒரு மனநிலையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய வந்து முட்டாள்தனமாக பேசுகிறாங்க, நிறைய பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, அடல்ட் ஜோக்லாம் வந்து டபுள் மீனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானேங்க. பிக் பாஸ் ஏன் குறை சொல்கிறீங்க? எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இல்லை, இது ரொம்ப எல்லை மீறி போகுது அப்படின்றது தான். எல்லைன்னு எதுக்குமே எல்லை கிடையாது. அது எப்படி எல்லை மீறி எப்படி போகுன்றீங்க? எல்லைன்றதே ஒன்றும் இல்லையே. இதுனா எல்லைச்சாமி இந்த ஊரோட நிற்கிறாருன்னா எதுக்குமே எல்லை கிடையாது. அதை வியாபாரமாக்குறாங்க. இப்போ இந்த காமன் மேன் டைட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி இறக்கியிருக்க கண்டஸ்டன்ட் எல்லாமே வந்து இது மாதிரி கிறுக்குத்தனமாக பேசுறது, அதுக்கப்புறம் இந்த சர்ச்சையை உண்டாக்குற மாதிரி அந்த ப்ரோக்ராமே அதுதானங்க. இல்லைன்னா நாசா விஞ்ஞானிகளை உருவாக்குறதுக்கு அந்த ப்ரோக்ராம் காமன் மேனு சொல்லி பிராண்ட் பண்ணுறதுக்காக, மக்களை வந்து இந்த மாதிரி பிராண்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி இறக்கியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஆமாம், இன்னும் இருக்கிறவங்கலாம் கிறுக்கு பிடிச்சவங்கலாம் உள்ள அடுத்தடுத்த சீசனில் வருவாங்க. பேராகணும் போலாகணும் அப்படின்ற மாதிரி. எருமை கூட திங்காத ஒரு மீதி கிடக்கிற தர்பூசணியை தின்னு ஒருத்தன் வீடு கட்டலையா? அப்போ கஷ்டப்படுறேன் பார்ப்பான்ல. என்னடா இப்போ எருமை மேய்ச்சிருந்த நாய் இது போச்சு, ஏதோ தர்பூசணி கீழே கடத்த எடுத்து கடிச்சிது, 2 வருஷம் பயங்கர பீக்கில் இருந்துச்சு, ஏதோ ஒரு 25-30 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா சம்பாதிச்சிருச்சு, வீடை கட்டிட்டான் ஊரில் கிராமத்தில். இப்போ நம்மளும் இந்த மாதிரி எதையாவது சாணி எடுத்து திம்போம், எருமை சாணி எடுத்து தின்னா ஃபேமஸ். அப்படி ஒருத்தர் இருக்கான் நார்த் இந்தியாவில், பயங்கர 4 மில்லியன் பயங்கரமாக சம்பாதிச்சிட்டாங்க. இப்போ இங்கே உள்ளவங்க வேறு சாணியை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கிறது. இதை நோக்கி கொண்டு வர காட்டு பிராண்டியாக கொண்டு வர்றது தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் இருக்குது. இந்த வெளியே அந்த கண்டஸ்டன்ட்டுகளும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த ஜட்ஜுகளையே திட்டுறாங்க. இருக்கிற ஆரி, அப்புறம் வந்து ஜட்ஜுன்னு சொல்லாதீங்க, தெருப்பொறிக்கலாம். இவங்கள தெருப்பொறிக்க நான் சொல்ல வரல. ஜட்ஜுன்றது நீதிபதிகள், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜு. இந்த ஷோவில் ஜட்ஜாக வந்து இருக்காங்க. அது ஜட்ஜுன்னு சொல்லக்கூடாது, அது வந்து நடுவர்னு சொல்லுங்கள். இந்த ஷோல நடுவராக இருக்கவங்க வந்து முன்னாடியே ஆல்ரெடி பிக் பாஸ்ல இருந்திருப்பாங்கல்ல, ஆரி, ஓவியா, அதுக்கப்புறம் வந்து அந்த மாயா லாஸ்ட் வாட்டி அவங்கள என்ன ஆயிட்டாங்க, அவங்கள அந்த வாட்டி நடுவரா இருக்காங்க, ஆங்கரா இருக்காங்க. செசல்ஸ் தீவுல போய் ஜனாதிபதி ஆயிட்டாங்க. எல்லாரையும் வந்து அவங்க எல்லாமே அல்ல எடுத்து தான் சுத்திட்டு வந்த கண்டஸ்டன்ட், வெளியே வந்த கண்டஸ்ட் எல்லாமே அவங்களே பிடிச்சி திட்டுறது இல்ல. அது போர், அதாவது இவங்களோட கேடுகட்ட கேவலமானவர்களுடைய குணநலமே அப்படித்தானே இருக்கும். தேவைக்கு ஒருத்தன்ட்ட புகழ்வாங்க, தேவை முடிஞ்சவொடனே சராசரி மனிதன் அப்படி இருக்க மாட்டான். கேடு கேட்டவங்கலாம் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ நீ ஏன்டா அங்கே போனால் அது கேடு கேட்டதுன்னு தெரியலன்னா அப்போ முட்டாளா நீ அவன் பண்ணுறதுக்கு உனக்கு சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு ப்ராஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும், சில பேருக்கு வந்து சினிமா நடிக்கிறதுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும். இதெல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் அவனே குறை சொன்னீங்கன்னா அவன் அப்படி தான் தெரிஞ்சது தானே. புரியுதான்? அவன் அப்படி தான் திட்டம் போட்டு தான் அவன் மார்க்கெட்டை அவன் சம்பாதிக்கிறத அவன் வச்சுருக்கான். அவன் இதில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு நீ புகழ் போட்டு அவனை எப்படி குறை சொல்ல முடியும்? நீங்கள் குறை சொல்லலாம், நான் சொல்லலாம். ஸோ அந்த 2 பேரும் வந்து இதுதான் பண்ணுறாங்க, தெரிஞ்சு ஜாடிக்கேற்ற மூடி தான். இவங்க பண்ணுறது இந்த தனம் தான், அவன் பண்ணுறது இது வியாபாரமாக. இவனை வச்சு அவன் வியாபாரம் ஆகணும்னு பார்க்குறான், அவனை வச்சு இவன் வியாபாரம் ஆகணும்னு பார்க்குறான். இது 2 பேரில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் போயிட்டே இருக்கும். வேணா ஒரு 2 வருஷத்தில் 2 பீஸ் வரும், அடுத்த வருஷம் கூட வந்துடும். 2 பீஸில் பெண்கள் ஒரு 200 கலந்துக்கலான்னா ஒரு 20,000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் ஒரு 2,000 பேரை எடுத்து இவங்க பார்த்து சரி இது இருக்குது அப்படின்னா இப்போ எப்படின்னு பண்ணுவாங்க. இப்போவே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரில, ஒரு மாதிரி ரொம்ப அப்யூசிவாக போயிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரிலாம். அது அப்யூசிவ் கிடையாது, ஏற்கனவே இருக்கிறது. ஐஸ்வர்யா ராய் எப்படி 2 பீஸில் வந்து தானே உலக இலையா, அது மட்டும் ஏற்றுக்கிறீங்கல்ல. ஹியூமன் கேபிட்டல்ஸோட மைண்டு எப்படின்னா, ஒரு கஷ்டப்படுற ஒரு தெருவில் ஒரு பிள்ளை குடி இருக்குது, அது நடிகை ஆயிடுச்சு, கேவலமாக பேசுவாங்க. இப்போ நடிகை போயிடுச்சு, இது ஆயிடுச்சு, அது ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா இவங்களே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அவங்களே சொல்ல, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் தான் இருந்தாங்க ஐஸ்வர்யா ராய், 3வது வீட்டில் தான் இருந்தாங்க, எங்கள் அக்கா கிளாஸ்மேட்டு, ஒரே தான், அது ஏ செக்ஷன் இது பி செக்ஷன் வாங்கி.
ஆனால் வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ப்ராஸ்டியூட் விட்டுருவாங்க. போனால் கண்ட இடத்துல போய் கண்டாண்டா இவனோடலாம் சுற்றி இருந்து கடைசியில் அழகி போட்டிக்கலாம் இவன் மூஞ்சிக்கெலாம் போகிறானாம். போய் கேவலப்பட்டு வந்துட்டான்னு சொல்லி கழுவி இதுதான் வந்து ஹியூமன் கேட்டல்ஸோடைய புத்தி. அதனால் அது அப்படி தான் இருக்கும். ஓகே, அடுத்தடுத்த எபிசோடில் என்னென்ன பிரச்சனை உண்டாக்க போகிறாங்க, இதெல்லாம் வந்து எப்படி போக போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்துக்கும் பதில்களுக்கும் முக்கியம்.